இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. மேஷ ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வர காத்திருக்கிறார் குரு பகவான். பொதுவாகவே இந்த ஒரு வருஷத்துல நிறைய கிரக பயிற்சிகள், நிறைய வக்ர பயிற்சி, அதிச்சாரம் இந்த மாதிரி நிறைய வரது ஒரு வகையில ஆதாயமும் கூட. ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் கடன் சிக்கல்களில் உழண்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் நோய்வாய்ப்பட்டு, இன்னொரு பக்கம் வேலை போய், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று எல்லா ராசினருமே ஏதோ ஒரு வகையில் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி அப்பப்போ வரக்கூடிய இந்த மாதிரி வக்ர பயிற்சியோ குரு பயிற்சியோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் கெட்டது நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்குது, ரொம்பவே நல்லது நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்குது, அவ்வளோதான். ஆனால் இது எந்த ராசினருக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, ஒரு பக்கம் இது இருந்தாலுமே கூட வாழ்நாள் முழுமைக்குமே பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லாமல் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அதுக்கான ஒரு தேவை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதிவோட இறுதியில் அதற்கான வழிமுறையை நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு கிரகத்திற்குமே எண்கள்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உங்கள் பெயர்கள்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த பெயர்கள் சரியாக அமைத்து கொள்வதை பற்றின, அது மாதிரி அமைத்து கொண்டால் என்ன மாதிரியான ஒரு நிரந்தர நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த இலவச பொது பலன்கள் நான் தருவேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வளோ நாள் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் ஆகஸ்ட் 18 இருந்து டிசம்பர் 5 வரைக்குமான காலகட்டம், கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.5 மாத காலங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஜெயிப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் தரப்போகிறார். இந்த இப்போ நான் சொன்ன ஆகஸ்ட் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்குமான காலகட்டம் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போக போகிறாரு. அந்த கடக ராசியில் நின்று அவர் என்ன விதமான பலன்களை தரப்போகிறார்? கடக ராசிக்கு அவர் போகும்போது உங்களுடைய 8ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். அதே மாதிரி 10ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். 12ஆம் வீட்டை தன்னுடைய 9வது பார்வையாக பார்க்கிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள் ஏதேனும் இருந்துருந்துச்சு, உங்களுக்கு நிறைய ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் இருந்துச்சு, நான் கேட்ட ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற குறைபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா இப்போ அது நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கான கடன் சிக்கல்கள் ஏதேனும் பெரிய லெவலில் அதிகமான வட்டிக்கு வாங்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ மிக சரியாக உதவிகள் கிடைக்கப்பெற்று, ஒரு பேங்க் உதவி ஏதோ ஒன்று கிடைக்கப்பட்டு நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த சிறிய காலகட்டம்னாலும் அது ஒரு மிகப்பெரிய உதவி தானே. எல்லாத்துக்கும் மேலே இப்போ சனி உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி வேற ஒரு பயமுறுத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த சனியை நேரடியாக இவர் பார்க்கிறார். அதுவும் வக்ரம் பெற்ற சனி குருவுடைய பார்வை கண்ட்ரோலுக்குள்ளார வரும் பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப போட்டு உங்கள் மனசை குழப்பிக்காம, இவ்வளோ நாளும் ஒன்றுமே நல்லது நடக்கலை, இப்போ மட்டும் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரியான எந்த மனக்குறையும் வைத்து கொள்ளாமல் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளை செம்மையாக செய்துட்டு வாங்க. இன்னும் சொல்லப்போனால் புதிய வேலை வாய்ப்பு கூட அமையும். இப்போ இருக்கக்கூடிய வேலையிலேயே தான் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அமையணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ எனக்கு இங்கே பெரிய டார்ச்சராக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை விட பெரிய கம்பெனிக்கு பெரிய சம்பளத்துக்கு போவதற்கான வாய்ப்பு வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் முயற்சி எடுத்துருக்கணும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு அதுக்கான விஷயம் தேடி வரும். அப்படி இல்லையா, ஏதேனும் ஒரு நண்பர், ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நண்பர் நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திப்பார். இப்போ நான் அந்த கம்பெனியில் இருக்கேன், நீ அங்கே வாயேன், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீ அங்கே இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், நானே ரெஃபர் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் பொழுது
அதை நீங்கள் அசட்டையாக இருந்துராமல், ஏன்னா வாய்ப்பு வந்து எல்லா நேரங்கள்லேயும் கதவை தட்டுவது கிடையாது. ஒரு சில நேரங்களில் வரும் பொழுது அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு மிக அற்புதமான சந்தர்ப்பம். சனியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் வந்து தீருது. இந்த வருஷம் முழுமைக்குமே வந்து உங்களுக்கு ஏன்னா டிசம்பர் வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே இருக்குன்னாலுமே கூட, அந்த கிட்டத்தட்ட இந்த வருஷ இறுதி முடிவை நோக்கி செல்லக்கூடிய காலம் வரைக்குமே உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார் குரு பகவான். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, முடிந்தால் நீங்க வீட்டிற்கு அருகில் உள்ள பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம். இல்ல என்னால போக முடியும்னு நீங்க சொல்றீங்கன்னா, திருச்செந்தூர் போன்ற ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள். நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, வாழ்நாள்ல எல்லா நேரங்கள்லையுமே அந்த கிரகங்கள் வந்து சாதகமாக இருப்பதில்லை. நிறைய நேரங்கள்ல அது பாதகத்தையும் உண்டு பண்ணிடுது இல்லையா? அப்ப அது போன்ற பாதகங்கள் உங்கள வந்து பெரிய லெவலுக்கு தாக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும், கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில உங்களுடைய பெயரை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது தான் உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. எத்தனையோ பேர், எத்தனையோ பிரபல்யங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வாழ்ந்த அவங்க இயற்கையாக பெயர் வைக்கப்பட்டு சாதாரணமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பெயர் மாற்றம் பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ராஜ வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய விஐபிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இயற்பெயர்ன்னு ஒண்ணு இருக்கவே செய்யுது. அந்த இயற்பெயர் இருந்தது வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஒரு மாதிரியும், அவங்களுடைய பெயர் மாற்றப்பட்ட பிறகு வேற ஒரு மாதிரியும் இருந்திருக்கு. அதற்காக பெயரை நான் ஃபுல்லா மாற்ற சொல்ல மாட்டேன். பெயர்ல திருத்தம் பண்ணாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா தற்போது அமைஞ்சிருக்கிற பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியையும், உங்களுடைய பெயரையும் கீழ தெரியிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா? அப்படி பொருந்தலனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதில ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். அதே மாரி வியாபாரம் சரியா போகல. நான் ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு வந்து முழு அ இன்வால்வ்மென்ட்டையும், என்னுடைய உழைப்பையும் தரேன். ஆனா வந்து வியாபாரம் வந்து செழிக்க மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறவங்களுக்கு, உங்களுடைய வியாபார பெயர், உங்களுடைய பெயரையும், உங்க பிறந்த தேதியும் அனுப்புங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல சொல்றேன். வீட்ல குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பேர் சூட்டியிருக்கீங்கன்னாலும் சரி, இல்லன்னாலும் சரி, அவங்க குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்க பெயர் வச்சிருந்தீங்கன்னா பெயர அனுப்புங்க. இல்லாட்டினா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும், நேரத்தையும் மட்டும் அனுப்புங்க. குழந்தைக்கு நம்ம எப்படி பேர் மாற்றம் பண்ணி தருவோம், பேர் எப்படி அமைத்து தருவோங்கிறத குறிப்புகள்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.